நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன். யாரும் இல்ல, தனியா இருந்து அவன் கடந்த நாட்கள் அதிகமாய் கண்ணீர் வடித்து இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கண்களை துடைத்து விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற உள்ளமே, இது மற்றவர்களுக்கு செய்தியா இருக்கலாம், மற்றவர்களுக்கு பிரசங்கமா இருக்கலாம். ஆனால் உனக்கு இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற மன்னா. ஆமே, காண வரைக்கும் இந்த மண்ணை உன்னை வாழ வைக்கும். இந்த வனாந்தரம் உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த தனிமை உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த துக்கம் உன்னை அழிப்பதற்கல்ல, இந்த எதிர்ப்பு உன்னை அழிப்பதற்கல்ல. ஆலங்கம் கட்டப்படும். சத்துருவால் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டவைகள் மறுபடியும் கட்டப்படும், தாழ்பால் போடப்படும். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Glory, glory, glory. இடித்து போட்டு சத்துரு சிரித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி, உன் துக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் சத்துருவின் சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி. ஜீசஸ். உடா ரபா கரபா சந்தரலாரா. Thank you Holy Spirit. நன்றி. நெகேமியாவின் துக்கம். இந்த மூன்று வார்த்தைகளை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஆமென், ஆமென். இதுல இருக்கிற தேவனுடைய செயலும், தேவனுடைய திட்டமும், தேவனுடைய நடத்துதலும் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். 1வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்களை பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால. ஆமென். அர்த்தசஷ்டாவின் அரண்மனையில் நெகேமியா ஒரு அவர் திராட்சரசம் பரிமாறுகிற ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்பது ஒரு கவர்னர் போஸ்ட். ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், நல்ல ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது எருசலேமில் இருந்து சிலர் வருகிறார்கள், செய்தியோடு வருகிறார்கள். அந்த செய்தி என்ன செய்தி என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மகா தீங்கு, நிந்தை, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தான் இந்த துக்கம் ஆரம்பமாகிறது. அப்ப இந்த துக்கத்தின் பிறப்பிடம் என்ன அப்படின்னா, கேட்ட ஒரு செய்தி. நல்ல கவனமா கேளுங்க. 2 விதமான துக்கம் இருக்கிறது. ஒன்று கர்த்தர் அனுமதிக்கிற துக்கம், இன்னொன்று கர்த்தர் அனுமதிக்காத துக்கம். சில துக்கம் தேவனை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தினுடைய பிறப்பிடமாக இந்த துக்கம் இருக்க போகிறது. ஆமா, இன்னைக்குள்ள சில வேதனையை சுமந்து கொண்டு, தேவன் அனுமதிக்கிற வேதனையை சுமந்து கொண்டு, தேவ சமூகத்தில் ரொம்ப ஹெவி ஹார்ட், ஒரு பாரமான இருதயத்தோடு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை இதுதான். உங்களை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்படுகிற ஒரு பிறப்பிடமாக இந்த துக்கம் கர்த்தர் மாற்றப் போகிறார். நெகேமியாவுக்கு அழைப்பு அல்லது தேவ திட்டம் வந்த பிறகு அல்ல, அவனுக்குள்ள இந்த துக்கம் உண்டானது. இந்த துக்கத்திலே அவனுக்கான தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டது. துக்கம் என்பது மூடுகிறது உலக பார்வை, துக்கம் என்பது பிறப்பிக்கப்படுகிறது பரலோகத்தின் பார்வை. ஆமென். இன்னைக்கு ஒரு கேள்வியை முன்வைத்துட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாம். நம்ம சுமக்கிற துக்கம் தேவன் தருகிற துக்கமா அல்லது சத்துரு தருகிற துக்கமா? ஆமா, இது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நெகேமியாவுக்குள்ளே உண்டான துக்கம் என்பது அவனை எதற்கு நேராய் கொண்டு போகிறது அப்படின்னா, அவனை ஜெபத்துக்கு நேராய் கொண்டு போகிறது, அவனை தேவனிடத்தில் கொண்டு போகிறது, அவனை தேவ சமூகத்தில் உபவாசத்தில் கொண்டு அமர வைக்கிறது. என்னுடைய துக்கம் என்னை தேவனை விட்டு விலக்குகிறதா இருக்குமானால் அதிலே நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அந்த துக்கம் நான் சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சுமக்கிறத மட்டும்தான் நான் சுமக்கணும், நான் சுமக்க வேண்டியதை மட்டும்தான் நான் சுமக்கணும். ஆமென்.
அது நான் சுமக்க, எந்த பாரமானாலும் எனக்குரியது அல்லாததை நான் சுமக்க கூடாது. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுமக்க வேண்டிய மிஞ்சினதொன்றையும் கர்த்தர் யாருக்கும் சுமத்த மாட்டார். அப்ப சில காரியங்கள் மிஞ்சி போகுதுன்னா யார் இடைப்பட்டு இருக்கிறார் தெரியுமா? சத்துரு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை சங்கரிக்கிற நேரம் இது. நீங்க ஒரு துக்கத்தை சுமந்து தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்கன்னா அந்த பாரத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க அனுமதித்திருக்கிறார். நீங்க சுமக்கிற துக்கம் உங்களை தேவனை விட்டு தூரம் போக வைக்குதுன்னா அது நீங்க சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. எனவேதான் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளை, மார்த்தாளை, உன்னால ஏன் சமூகத்தில் வந்து உட்கார முடியல தெரியுமா? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஏன்னா நீ சுமக்கிற துக்கம் நான் அனுமதிச்ச துக்கம் கிடையாது. ஆமே, நான் வேதனை என்பது பார்வையில் அழும்போது எல்லாருடைய பார்வையும் ஒரே போல தான் இருக்கும். உங்க கண்ணில் கண்ணீர் வருது, உங்க கண்ணில் கண்ணீர் வருது. ஒரு நடிகரை கொண்டு விட்டு அள விட்டாலும் சூப்பராக அழுவாங்க. ஆமாம், இந்த எலெக்ஷன் டைமில் கண்ணீருக்கெல்லாம் இனி பஞ்சமே இருக்காது, இன்னும் ஒரு வாரத்துக்கு. ஆமாம், அந்த கண்ணீர்லாம் எல்லாம் கண்ணீர் தான், எல்லாம் கண்ணீர் தான். ஆமாம், ஆனால் அந்த கண்ணீரை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சூட்டில் கண்ணீர் வரும். சிலருக்கு நல்ல சிரிச்சு அழுதுருவாங்க. ஆமாம், சிலருக்கு சீரியல் பார்த்தா இவங்களும் சர்ச்சு கூட கர்ச்சீஃபோட வர மாட்டாங்க, ஆனால் சீரியல் டவலோட இருப்பாங்க. விட்டா பக்கத்தில் 2 பக்கெட்டையும் கூட வச்சிருப்பாங்க. அழுகை என்பது பார்வைக்கு ஒரே தான். இது கண்ணீர். கண்ணீருக்கு டேஸ்டும் ஒன்று தான். கண்ணீர் என்ன டேஸ்ட்ல இருக்கும்? கொஞ்சம் உப்பு குறைச்சி போடுங்க. கரெக்டு. ஏன்னா அந்த கண்ணீரை டேஸ்ட் பண்ணாத யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி தேவனால் நடத்தப்படுறவங்க கண்டிப்பாக கண்ணீரை டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் என்னே பிரிஞ்ச போல் ആലംബമില്ലാതലഞ്ഞ പോൽ ഒറ്റയ്ക്കിരുന്നു കരഞ്ഞപ്പോൾ നീ എൻ്റെ ആമേൻ. நான் சுமக்கிற துக்கம் என்னை தேவனிடத்தில் கொண்டு போகும் என்றார். Sorrow is a birthplace of purpose. இந்த துக்கம் தான் இந்த நெகேமியாவை குறித்த தேவனுடைய திட்டம் பிறப்பிக்கப்படுகிற இந்த பெயினை ஆண்டவர் இன்னைக்கு எப்படி சொல்ல வைக்க விரும்புறாருன்னா, இது ஒரு டெலிவரி பெயின். ஆமா, டெலிவரி பெயின். பாஸ்டர் ஜோமண்ணுங்க, பெயின் இன்னும் வரல. ஆமே, அல்லேலூயா. பெயின் வரல. பெயினுக்காக ஆமேன் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு பெயின் இருக்கிறது. ஏன்னா அதுல ஒண்ணு பிறக்குது, அதுல ஒரு ஜீவன் பிறப்பிக்கப்படுகிறது. நெகேமியாவே, உன் மேல ஒரு துக்கத்தை வச்சு உன்னை சாப்பிட விடாம உட்கார வச்சிருக்கிறது. உன்னை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்படுகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேதனையோடு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை தந்தார்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், ரிசல்ட்டை தான் நெகேமியா 6:16. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரிசல்ட்டை வச்சுட்டு நம்மளை ஓட விடுறார். ரிசல்ட் தெரியாம ஓடுற கூட்டம் கிடையாது. ஆமென். நன்மையான ஒன்றை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எபிரேயர் 12:1 நமக்கு தெரியும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு. ரிசல்ட்டை 11 கடைசியில் எழுதி வச்சிட்டார். 11 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று, பக்கத்தில் 2 பேர் கையை கொடுத்து சொல்லுங்க, நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தா. ஆகையால் ஆமென். 12 எப்படி ஆரம்பிக்கிறது? ஆகையால். அப்போ ரிசல்ட் இருக்கு. ஆமென். எல்லாம் ரிசல்ட் என்ன? நெகேமியா 6:16. ரிசல்ட் என்ன? நெகேமியா 6:16. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று என்னை பகைக்கிறவர்களும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொள்ள போகிறாங்க. அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சத்துருவினால் வருகிற துக்கம்
அது நம்மளை தேவனிடத்தில் நெருங்க விடாது. பாருங்கள், கானானை வேவு பார்க்க மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரை தெரிந்தெடுத்து அனுப்புவாங்க. 12 பேர் போறாங்க. அந்த 12 பேர்ல யோசுவாவும் உண்டு, காலேபும் உண்டு. 40 நாள் சுத்திட்டு வரும்போது சும்மா வரல, கானானில் இருக்கிற திராட்சை கொலையை நம்ம 1 கிலோ வாங்கி கவர்ல போட்டுட்டு வரோம், அப்படி இல்லை, 2 பேர் தோல்ல தூக்கிட்டு வரான். அப்போ ஆண்டவர் வேவு பார்க்க போற இடத்துல ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது மட்டும் இல்லை, கையிலே கொடுத்து விடுறார். இவங்க கானான்லேருந்து வரும்போது எப்படி தான் வராங்க? திராட்சை கொலையோட அந்த நன்மையுமா வராங்க. மோசே கிட்ட சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க இங்க பாருங்க, இந்த நன்மை இருக்கு, இது அதனுடைய நன்மை. ஆமென் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, அதை சுத்தி இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டம், நம்மளால வர முடியாது, அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்கிறது. ஜனங்களுக்குள்ளே துக்கம் வருகிறது. இந்த துக்கம் அவர்களை எங்க கொண்டு போகுது அப்படின்னா, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருக்கிற கர்த்தரிடத்தில் கொண்டு போகாமல் இந்த துக்கம் தாங்கள் விட்டு வந்த எகிப்துக்கு கொண்டு போகும்படிக்கு அவர்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது. அப்பொழுதுதான் அவர்கள் துக்கித்து புலம்பி அழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம எங்கே போகலாம் அப்படி தெரியுமா? நம்ம எகிப்துக்கு போகலாம். தேவனை விட்டு விலக்குகிற துக்கம் இருக்கிறதல்லவா, அது நாம் சுமக்கக்கூடிய அல்லது நாம் சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. ஆமென். தேவனை விட்டு விலக்குகிற துக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் ஆத்துமா ரொம்ப வியாகுலப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் போகும்போது அவருடைய ஹார்ட்ல அவ்வளோ துக்கம், அவ்வளோ பாரம். அந்த துக்கம் அவரை எங்கே கொண்டு போனது தெரியுமா? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்படிக்கே கொண்டு போய் அமர்கிறார். நீங்க சுமக்கிற துக்கத்தினால உங்களால ஜெபிக்க முடியுது அப்படின்னா, அந்த துக்கத்தை சுமக்கிற சரியான பர்சன் நீங்க தான். காரணம், அந்த காரியத்தை குறித்த தேவ திட்டம் கர்த்தர் உங்க மேலதான் எழுதி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியத்தை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் உங்க பேர்ல தான் எழுதி இருக்கிறார். எருசலேமின் செய்தியை சொன்னவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆமே, எருசலேமின் பிரச்சனை அனுபவிக்கிறவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆனா ராஜ அரண்மனையில் இருக்கிறவனுக்கு அனுபவிக்கிறவனை விட துக்கம் இருக்கிறது. காரணம், அவனை கொண்டு செய்வது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் உபவாச ஜெபத்திலே பிறப்பிக்கப்படும், அபிஷேக கூட்டத்தில் பிறப்பிக்கப்படும். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி தலையில கை வச்சும் சொல்லப்படும். ஆனா சில நெகேமியாக்களுக்கு தேவ துக்கம் அவர்கள் நடக்கிற கண்ணீரின் பாதையில் பிறப்பிக்கப்படும். அவர்கள் நடக்கிற துன்பத்தின் நடுவில் பிறப்பிக்கப்படும். அவர்கள் நடக்கிற மரண பள்ளத்தாக்கில பிறப்பிக்கப்படும். இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீர், இன்னைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனை உன்னை குறித்த தேவ திட்டத்துக்கான பிறப்பிடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இப்போ பாருங்க, நான் சுமக்க கூடாத துக்கத்தை நான் சுமக்கும் போது அது என்ன எங்க தான் கொண்டு போகுதுன்னா, தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. இன்னைக்கு நம்ம எந்த துக்கத்தை சுமக்கிறோம்? தேவனை விட்டு தூரம் போகிற துக்கத்தை சுமக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி, உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடு. ஆமென். ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்கும்? அவர் மேல எறிந்து விடு. கர்த்தர் மேல உன் பாரத்தை எறிந்துரு, தூக்கி போட்டுரு அப்படின்றார். தூக்கி போட்டுரு, தூக்கி போட்டுரு, அதை தூக்கி போட்டுரு. ஏன்னா அது இந்த துக்கம் உன்னை ஜெபம் பண்ண விடல, இந்த துக்கம் உன்னை தேவனிடத்துல சேர விடல, இந்த துக்கம் உன்னை தேவனோடு நெருங்க விடல, இந்த துக்கம் உன்னை தேவ சமூகத்தில் அமர விடல. அது நீ சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் விட்டு விடு, விட்டு விடு, விட்டு விடு. ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் அதை மாத்திட்டு நீ எதை சுமக்கணுமோ அதை நான் உனக்கு வைக்கிறேங்கிறார். நீ சுமக்க வேண்டிய நுகத்தை நான் உன் மேல வைக்கிறேன். ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தேன், என்னை குறித்த தேவ திட்டம் இன்னும் வெளிப்படவில்லையே, நான் என்னெல்லாமோ கேட்டு பார்த்தேன், வெளிப்படவில்லையே. ஆண்டவர் சொல்றார், இது வெளிப்படுகிற சீசன். ஆமே ஆண்டவர். ஆனா என் வாழ்க்கையில துக்கத்தின் மேல துக்கம், வேதனை மேல வேதனை. ஆமே, உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் வெளிப்படுவதற்கான பிறப்பிடம் இன்னைக்கு தேவன் உன்னை வைத்திருக்கிற சூழ்நிலை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சாராள் கடினமாய் நடத்தினது நிமித்தமாய்
ஆகார் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு வருகிறாள். வயிற்றுல பிள்ளையை வச்சுட்டு வனாந்திரத்துல இன்னொரு துணை இல்லாம எவ்வளவு பெயின்ஃபுல்லான வேலை நேரம். ஆனா அந்த இடத்துல தான் அவள் பிள்ளையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பது பிறப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல இப்படி நிறைய சாட்சிகளை நமக்கு சொல்ல முடியும். ஒரு தேவ பிள்ளை நான் சுமக்கிற இந்த துக்கத்தினால நான் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமா ஜெபம் பண்றேன், இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமா ஆண்டவர்கிட்ட நெருங்குறேன், இதுவரை இல்லாத அளவுக்கு தேவனை தேடுகிறேன், இதுவரை இல்லாத அளவுக்கு வார்த்தையை நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த துக்கம் தேவன் நீங்கள் சுமக்கும்படி உங்கள் மேல வைத்தது. கர்த்தர் தருகிற வார்த்தை, இந்த துக்கம் நிச்சயம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கும் போதே எப்படிதான் கொடுத்தார் என்றால், இந்த வார்த்தையை நான் டச் பண்ணதுனால இதை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் தருவேன்னு சொல்லல, தந்துட்டேன்னு சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தின் 19, 20, 21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதை வாசிக்க கேட்கலாம். கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கொடுப்பேன் சொல்லல, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? நமக்கு எப்படி தெரியும்? நான் தருவேன்னு சொன்னீரே, அப்படி இல்லை. ஆண்டவர் ஒன்றை தரணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னு வைங்களேன், தந்துருவார். இப்போ சந்ததியே இல்லை. சந்ததியை தாங்கன்னு கேட்கும்போது அவர் சந்ததிக்கு தருவேங்கிறார். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் வாயிலிருந்து பொய் வராது நம்புறவங்க சத்தமா ஆமென். ஆண்டவர் சும்மா சும்மா தருவேன் 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 இப்படி பேசுகிறவர் இல்ல. ஆண்டவரை தருவீரா? தந்துட்டேன்ல உனக்கு. அப்ப நம்ம எப்படி பார்ப்போம்? என்ன ஆண்டவரே, வயசு வரை 86வது. ஆமென். இதுவரை தருவேன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? தந்துட்டேன். ஆண்டவரை பிளான் போட்டு விளையாடிட்டு, சில டூருக்கு பிளான் போடுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது, நாங்களாம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எங்கே டூருக்கு பிளான் போட்டோம்னா கொடைக்கானல் பிளான் போட்டோம். பிளானில் போயிட்டு வந்துட்டோம். செகண்ட் இயர் படிக்கும்போது பெங்களூர் பிளான் போட்டோம், அதுவும் பிளானில் போயிட்டு வந்துட்டோம். தேர்ட் இயர் படிக்கும்போது பிளான் போட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறேன், பிளான் தானே போடுவோம், சும்மா போடுவோம் சுவிட்சர்லாந்துக்கு. ஆமாம், போயிட்டு வந்தாச்சுல்ல, போயிட்டு வந்தாச்சு, ரைட். நம்ம பிளான். ஆண்டவர் விளையாட்டு காட்டுறீங்களா? 75 வயசுல தருவேன்னாரு, 86 வயசுல தந்துட்டேன்ல. தந்துட்டீரா? ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது தந்துட்டாரோ? ஆண்டவர் தரும்போது இதில் தான் ஆண்டவர் சும்மா அதாவது ஆண்டவர் நயங்காட்டி நம்ம இழுத்தாலும் அதுல பொய் இருக்காது. ஆண்டவர் ஆசை காட்டி இழுத்தாலும் அதுல என்ன இருக்காது தெரியுமா? பொய். ஆண்டவர் சொல்லும் போது தெளிவா சொல்றார். ஆமென். என்ன சொல்றார்? கேனியர், கெனேசியர், கத்மோனியர், ஏத்தியர். அதன் அர்த்தம் என்ன? நாளைக்கு நான் எதை அடைய போகிறேன் போதும் அவருக்கு தெரியும். நான் சுதந்திரிக்க போகிற என் சுதந்திரமும் அவருக்கு தெரியும். நான் சந்திக்க போகிற என் பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இது நடுவில் ஆமென். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அல்லது ஒரு நன்மையை வச்சிருக்கும் போது எப்பவுமே சத்துருக்கள் அதை சுத்தி இருக்கதான் செய்வாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கரம் அதுல இருக்கிறதுனால உங்களுக்குரியது உங்க கையில வரும். சத்துருவே வந்தாலும், ஒரு பாளையமே எதிர்த்தாலும் அது. இப்ப ஆபிரகாம்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறார். இப்ப 400 வருஷம் கடந்தாச்சு. இப்ப மோசே வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் முட்செடியில மோசைக்கு தரிசனமாகி என்ன சொல்றார் அப்படின்னா, யாத்திராகமம் 3:17 வாசிக்கலாம். அதுல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும். அங்க என்ன சொல்றார்? இங்க என்ன சொல்றார்? கொண்டு போவேன், கொண்டு போவேன். அப்ப இங்க என்ன சொல்லல? ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆயிட்டு? அவர் தந்துட்டாரு. இனி என்னதான் செய்யணும்? அவர் என்ன கொண்டு போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தந்துட்டாரு, கொண்டு போயிட்டு இருக்கிறார்.
இந்த புத்தகத்துக்கு பேர் அதனாலதான் யாத்திராகமம், யாத்திரை, எக்ஸோடஸ். இப்ப அவர் என்ன பண்றாரு? அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது 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 ஒரு பயணம். ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ உங்க லைஃபோடைய ரிசல்ட்டா நீங்க பார்த்துட்டு டிராவல் பண்ணுங்க. ஆமா, அந்த அப்படி பார்த்ததுனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கூட அப்பா இருக்கிறீர். ஹalleluya. ஆமென். 400 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேங்கிறார். 400 வருஷம் கழிச்சு இதெல்லாம் யாரும் ஞாபகத்திலே வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தல. நம்ம தான் வருஷம் வருஷம் வாக்குத்தத்தத்தை மாற்றுவோம். போன வாரம் என்ன ஆண்டு? ஜெயத்தின் ஆண்டு. இந்த வாரம் என்ன ஆண்டு? திருப்தியின் ஆண்டு. அதுக்கு முந்தின வாரம் என்ன ஆண்டு? சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டு. ஆமே, நம்ம மாத்திட்டே இருப்போம், ஆண்டவர் மாற்ற மாட்டார். இவர் அதை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஆண்டவர் இப்போ என்ன பேச போறீங்க? கொண்டு போறேன். எங்க கொண்டு போறீங்க? எதை நான் உனக்கு கொடுத்தனும் அதை அடையும்படிக்கு நான் உனக்கு கொண்டு போறேன். ஹalleluya. இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் இருக்கு தெரியுமா? ஆமா, உங்க பழைய ஃபைல் எல்லாம் தட்டி பாருங்க. அவர் என்னென்ன கொடுத்தார் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆமே, கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில், கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். ஆமே. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சூழ்நிலை மாறினதும், திடீர்னு பார்வோன் வந்ததும், பிரச்சனை மாறினதும், கர்த்தர் கொடுத்ததெல்லாம் மறந்துடுவோம். நம்மளா புதுசா ஒன்று ரெடி பண்ண பார்ப்போம். இல்ல, ஆண்டவர் பாருங்க எப்படி இருக்கிற பாருங்க. வருஷம் 400 தாண்டுது, 400 தாண்டுது. கர்த்தர் சொல்ல, இப்போ நான் வந்து கொண்டு போவேங்க, இங்க வந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. அவர் சொல்றார், இங்க பாரு, நான் உன்னை கொண்டு போவேன் அப்படிங்கிறார். எப்படி கொண்டு போவார்? உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஆமே, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுமா? ஆமே. கொடுத்தேன், கொண்டு போவேன். எப்படி கொண்டு போவார்? இப்பார், ஒரு பிள்ளைய ஒரு அப்பா எப்படி கொண்டு போவாரோ அப்படியே. அதன் அர்த்தம் என்ன? வாக்குத்தத்தத்தை உடையவர்கள் அவங்க வாழ்க்கை ஓட்டத்துல அவங்கள அனாதையா நடக்க விட மாட்டார், அப்பாவோடு நடக்க வைப்பார். ஆமா, நான் அனாதை அல்ல. ஆமா சொல்லுங்க, நான் அனாதை அல்ல. வாக்குத்தத்தத்தை உடைய தேவ பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளை கிடையாது. அவர்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமே. ஆனா ஆண்டவருக்கு கோபம் என்னன்னா 32, 33, 34 வசனங்கள்ல சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவிலே அக்கினியிலும் பகலிலே மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை நம்பாம போயிட்டீங்களே. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு, நான் வந்து இதுல உங்களை கொண்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டார். அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப கோபத்தில். ஆண்டவருடைய வருத்தம் என்னன்னா, இங்க பாரு, நான் தேவன், ஆனா நான் அந்த வாக்குத்தத்த பூமிக்கு நான் உன்னை எப்படி கொண்டு போறேன்னா, ஒரு அப்பாவா கொண்டு போறேன், ஒரு தகப்பனா நான் கொண்டு போறேன். அவரால் இதை ஃபீல், அதாவது அவரை தேவனா நான் பார்க்கிறேன். அது வந்து வேற வழி இல்லை, அவர் தேவன் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் அவரை வந்து இந்த இடத்துல நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அப்பாவா பார்க்கணும். அப்பாவா பார்க்கிறவனுக்கு எதை குறித்த பயம் இருக்காது தெரியுமா? இந்த ஓட்டம் என்னவாகுமோன்னு பயம் கிடையாது. தகப்பன் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகிறான். ஆமென். எங்க போறோம்னு ஈசாக்குக்கு தெரியாது, எதுக்கு போறோம்னு தெரியாது. இந்த பாதை வந்து ஆபிரகாமுக்கு வேதனையை கொடுத்தாலும் இந்த பாதை ஈசாக்குக்கு அதிகமான வலியை கொடுக்கக்கூடிய பாதை. ஆனால் ஈசாக்குக்கு அது எதையும் குறித்த ஒரு கவலை கிடையாது. ஏன் கவலை இல்லை அப்படின்னா, அவன் கூட வந்த 2 வேலைக்காரங்கள்னாலயா? இல்லை, அவனுடைய அப்பா அவனோடு இருக்கிறார். ஆமே.
அப்பா இருக்கிறார், அப்பா என் கூட இருக்கிறார், தகப்பன் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த பிராமிஸ் என்னன்னா, இங்க ஒரு உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருப்பேன். ஆமா, ஆண்டவர் சொல்ல நான் ஒரு அப்பாவா இருக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, ஒரு தகப்பனாக, ஹல்லேலூயா, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து தகப்பனாக தோளின் மீதே சுமந்து வந்தி. கைகளை உயர்த்தி, தந்தையே உந்தயவால் தாண்டினேன். ஆமென். என் தந்தையே சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, பாவம் அப்பா இல்லாத பிள்ளைன்னு. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அப்படி சொல்லவே கூடாது. ஆமென். அதுல 2016 இருந்து என்ன ஆண்டவர் ரொம்ப ட்ரெயின் பண்ணதே நீ அப்படி நினைக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா யாரு சொன்ன, ஒரு அப்பா அப்பா ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல. நான் மனத்தாழ்மையா சொல்லுவேன், ஆண்டவருக்கு மகிமைக்காக. கிட்டத்தட்ட என் தகப்பனார் மரித்து 10 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த நவம்பர் வந்தா 10 ஆண்டு. இந்த 10 ஆண்டுல அப்பா இருந்திருந்தா, அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வராதபடி என் ஆண்டவர் எல்லாவற்றால நிரப்பி கிருபையாய் வழி நடத்தினார். என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, இந்த நன்மையை அப்பா பார்க்கலையே, இப்படி ஒரு நன்மை லைஃப்ல இதை பார்க்கலையே, அப்படி ஒரு வருத்தம் இருக்கும், அந்த வழி இருக்கும். ஆமே. ஆனா அப்பா இருந்திருந்தா எனக்கு இதை செஞ்சிருப்பாங்களே, இப்ப அப்பா இல்லையே, எனக்கு செய்ய யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமையை வர என் ஆண்டவர் விடவே இல்லை. அதே தேவன் தான் சொல்றாரு, இங்க பாரு, நான் உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா, உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஆமென். நீ தீயையும் கடக்கிற சூழ்நிலை வரும், தண்ணீரை கடக்கிற சூழ்நிலை வரும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு நான் கொடுத்த இடத்துக்கு கொண்டு போவேன். உனக்கு நான் கொடுத்ததை நோக்கி நம்புறவங்க மட்டும், எனக்கு கொடுத்தவர் என்னை கொண்டு போவா, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னை கொண்டு போவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் என்னை கொண்டு போவா. அதனாலதான் யோபு பாருங்க, யோபு உட்கார்ந்து இருக்கிறான், சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான், வேதனையில உட்கார்ந்து இருந்துட்டு என்ன சொல்றது, நான் போகும் வழியை. அவனுக்கு தெரியும் இது ஒரு பயணம், இது ஒரு பயணம். சில இடத்துல பாருங்க, ஆமே, இப்போ இந்த ஃப்ளைட்ல எல்லாம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நேராக போய் ஃப்ரீயாக திடீர்னு மேகமூட்டங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஃப்ளைட்டு போகும்போது அப்போ திடீர்னு ஒரு சிக்னல் காட்டும். என்ன சிக்னல்னா, பெல்ட்டு போட்டுருங்க, ஏன்னா வண்டி இப்போ எங்கள் இதுக்குள்ளே போக தெரியுமா, ஒரு பெரிய மேகமூட்டத்துக்குள்ளே போகும்போது, அதனால் ஒரு சின்ன ஷேக் இருக்கும், சில டைம் நல்லா ஆடும். அப்போ அந்த டைமில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் தான் அந்த ஏர் ஹோஸ்டஸ் பேசஞ்சருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போய் உட்காந்துருவாங்க. எல்லாரும் பெல்ட்டை போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்த உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த டர்புலன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சர்வீஸ் தொடரும் அப்படிம்பாங்க. அப்போ எல்லாரும் பெல்ட்டை போட்டுட்டு எப்படி இருப்பாங்க, என்ன நம்பிக்கையில் இருப்பாங்க தெரியுமா, இன்னொரு 2 நிமிஷத்தில் இந்த பிரச்சனை மாறும். ஆமென். ஏன்னா வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, போயிட்டே இருக்கு. அப்போ இந்த மேகமூட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிரும். அதே போல தான் சில நேரத்தில் சில ஏரியாலெல்லாம் போகும்போது, ஆமென், இப்போ பாருங்க, இப்போ அசாம் போயிருக்கும் போதும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் போகும்போது, பாஸ்டர் வண்டியை பிடிச்சிக்கோங்க அப்படிவாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஏற்றம் ஏற போகிறோம், வண்டி இப்படி வளையும். ஆமாம், நீங்கள் இப்படி பிடிக்காமல் இருந்து நாங்கள் வளைஞ்சு போகும்போது திரும்பி பார்த்தா ஆள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பீங்க, நீங்கள் கீழே விழுந்து படுத்திருப்பீங்க, அதனால் நீங்கள் வண்டியை பிடிச்சிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஜேர்னியில் இது ஒரு பார்ட், இதை நான் கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ணது வரை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம லைஃப் அதான் பயணம். ஹல்லேலூயா. யோபு சொன்னான், போகும் வழியை அவர் அறிவார். இது ஒரு பாதை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது
மறுவாழ்வு இல்லை என்றால் என்னை தேற்றுவதற்கு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க வாழ்க்கை பயணத்துல ஆமா, நீங்க இந்த துக்கம் என்கிற ஒரு காரியம் இருக்குல்ல, ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொல்லுவார், நீங்க 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 அழுது புலம்புவீங்க அப்படிங்கிற அது ஆண்டவர் வந்து அலோவ் பண்றது. அது அப்படி சொல்லிட்டு அவர் ஏதோ கூட கம்பேர் பண்ணுவார் அப்படின்னா ஒரு பிரசவ ஸ்திரீ. அவருடைய இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சுமக்கிற துக்கம் உங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி இருக்கிறதுனா இதுக்குள்ளேருந்து ஒன்று பிறப்பிக்கப்பட போகிறது. அதுதான் காட்ஸ் பர்பஸ், தேவ திட்டம். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவதாக நேரம் போகிறது. ஆமேன். ரெண்டாவதாக தனிமை, லோன்லினஸ். நெகேமியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் சீக்ரெட் பிளேஸ்ல உருவாக்குவார். இந்த சீக்ரெட் பிளேஸ் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ரகசிய இடம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரகசிய இடத்துக்கான பெயர் தான் தனிமை. ஆமே. என் வாழ்க்கையில தனிமை அப்படிங்கிற ஒரு நிலையில யாராவது இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த தனிமைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சீக்ரெட் பிளேஸ். தீங்கு நாளிலே கூடார ஒளித்து வைத்தீரே உன் வேளைக்காகவே. தனிமையை வந்து நீங்க வந்து ரெண்டு விதமான தனிமை இருக்கிறது. நம்மளா வருத்தி கொள்ளுகிற தனிமை இருக்கிறது. அதுக்கு இல்லை, தேவன் அலோவ் பண்ணுவார். தேவன் அலோவ் பண்ணுவார். சில நேரத்தில் நமக்கு நம் தொடர்புல இருக்கிறவர்களுக்கு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் மதிலை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு பெயர். இந்த தனிமைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை சீக்ரெட் பிளேஸ். நிறைய லீடர்ஸ இப்படிப்பட்ட சீக்ரெட் பிளேஸ்ல தான் உருவாக்குவார். தனியா கொண்டு போனார். தனித்து கொண்டு போகப்பட்ட ஆமே நபர்கள்ல நம்பர் 1 பைபிள்ல யாரை பார்க்கலாம்னா ஜீசஸ் கிரைஸ்ட். கூட்டத்தில் இருந்து அப்படி தனித்து. பழைய ஏற்பாட்டில் ஒரு பர்சனை சொல்லணும்னா தாவீது, நான் தனித்தவனும் அப்படிங்கிறார். தனித்தவனும். ஆமே ஆமே. ஒருவர் இப்படி சொன்னார், பிஃபோர் பப்ளிக் சக்சஸ் தேர் மஸ்ட் பி பிரைவேட் சரண்டர். அதாவது வெளிப்படையான ஒரு வெற்றிக்கு முன்பாக ஒரு தனிமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. தனியா கொண்டு போய் ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, தனிமை வாட்டும் போது நல்ல துணையாய் இருப்பவரே. இந்த தனிமைக்கு பின்னாக இருக்கிற ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தனிமையில தான் ஒரு மனுஷனுக்கு தேவனோடு அதிகமாய் உறவாட முடியும். அதிகமாய் உறவாட முடியும். ஆமென். நெகேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அதன் அர்த்தம் என்னன்னா, கொஞ்ச நாளா நம்ம ஆளு தனியா இருக்கிறார். 1வது அதிகாரத்தில் தனியா இருந்து துக்கித்து உபவாசித்து இப்படி ஜெபம் பண்ணி, இந்த நெகேமியாவுடைய பிரேயரே எப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பாவ அறிக்கையோடு ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தன் பாவ அறிக்கையோடு ஸ்டார்ட் பண்றானே, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரோடு எதுல இல்லை, தொடர்புல இல்லை. இப்படிதான் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான். இந்த உறவுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவன் எடுத்ததுமே பாவ அறிக்கையில தொடங்க மாட்டான். ஏன்னா அவன் ஆல்ரெடி இதுல தான் இருக்கான், லைன்ல தான் இருக்கிறான். ஆனா 1வது அதிகாரத்துல இந்த நெகேமியா எப்படிதான் ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சுட்டோம், நாங்க பாவம். ஏன் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். பாவம் தான் இந்த உறவுக்கு பெரிய கண்ணியை கொடுக்கும்.
ஒரு தேவ பிள்ளைக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமாங்க? பாவம். பாவம். இந்த பாவத்தை வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க தெரியும், இந்த பாம்பை வந்து பாலூட்டி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வளர்ந்த பிறகு என்ன செய்யுமா? கொத்துமா. அதை விட மோசமானது பாவம். அது இருந்துட்டு போட்டோம், விடவே கூடாது, விடவே கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். வேண்டாம் வேண்டாம். உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் பகையாமலும் அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாது, அதை முழுசா நான் பகைச்சிடணும். அப்போ இப்படி நெருங்கினவன் இப்போ எந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான் அப்படின்னா ஈஸியா ஆண்டவரோட கான்டாக்ட் பண்ண முடியும். ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவரே அப்படின்னு கூட முடியுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னா மினிமம் 1 hour ஆகுது லைன் கிடைக்க. கரெக்டா இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள இல்லாததுதான் ரீசன். இப்போ ஒருத்தங்க கிட்ட ரொம்ப தொடர்புல இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும்னா ஃபோன் பண்ணி ஒரே லைன்ல சொல்லிடலாம். ஆனா எந்த தொடர்பும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாதவங்கள்ட்ட எடுத்ததுமே உடனே சொல்ல முடியாது. அவங்க கிட்ட ஒரு அறிமுகம் கொடுக்கணும், அவங்க கவனத்தை திருப்பணும், அவங்க நம்ம சொல்றதை கேட்கிற ரேஞ்சுக்கு அவங்க மனசு. பாருங்க, எஸ்தர் அகஸ்வேரு ராஜாவுக்கு மனைவி தான், அதுக்காக நியமிக்கப்பட்டவள் தான். ஆனா 2 பேருக்கும் தொடர்பு இல்லாம இருக்கிறது. எனவே அந்த தொடர்பை உருவாக்கி நல்ல ஒரு உறவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய மேட்ரே எஸ்தர் ஓபன் பண்றாங்க. எடுத்ததும் போய் ஆமானுக்கு தலை அப்படின்னு சொன்னதும் அம்மாக்கு தலையை காணாது. ஃபர்ஸ்ட் போனதுமே அவன் எப்படி போறாங்கன்னா, ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், அடுத்து ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், அப்படி மெதுவா 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 மெதுவா. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஒரு இன்டிமேசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு டீப் ரிலேஷன்ஷிப். இதுக்காகவே கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? சில உறவுகளை நம்ம நெருங்க விடாம அவர் ஒரு மதிலை கட்டி அந்த மதிலுக்குள்ள நாம மட்டும் இல்ல அவரும் உட்கார்ந்திருந்து அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டு, அப்பொழுது அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். நீ ஜெபிக்கும்படி கதவை பூட்டும் போதே அந்த டோருக்குள்ள நானும் உட்கார்ந்துருவேன். ஆமென். அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிற இந்த தனிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, எதுக்கு இதை அப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்தை வந்து தெளிவாய் கேட்க. நெகேமியாவே உன் வாழ்க்கையில இப்படி ஒரு தனிமைக்கு என்ன பிளேஸ் சொன்னேன்? சீக்ரெட் பிளேஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்காக நீங்க போய் ஒளிச்சிருக்காதீங்க வீட்டுல. இந்த சவுல மாதிரி ஒளிச்சிருக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை வச்சிருப்பார். நம்மளை சுத்தி தான் எல்லா உறவுகளும் இருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு லோன்லியா நம்ம ஃபீல் பண்ண வச்சுட்டே இருப்பார். எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை இந்த நாய்ஸ் பாருங்க. இந்த எலியாவுக்கு ஆமாம், ஏன் கொஞ்சம் வேகமா போறதுனால வாயெல்லாம் கொஞ்சம் ஆமாம், எனக்கு அடுத்த செய்தி முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் நீங்க எதிர தொடர்ச்சி கேட்கணும்னா அடுத்த வாரம் சிங்கப்பூர் வாங்க. ஆமென். கர்த்தருக்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த எலியாவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பூமி எதிர்ச்சி உண்டாகுது, அதுல கர்த்தர் இல்லை அப்படின்ட்டு. அக்கினி பெருங்காற்றடிக்குது, அதுல கர்த்தர் இல்லை அப்படின்னு வருது. அடுத்து ஒரு மெல்லிய சத்தம். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய சத்தம் வந்து எதுல நமக்கு கேட்காது அப்படின்னா நாய்ஸ் இருக்குல்ல, நாய்ஸ், இரைச்சல்ல நமக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காது. அமைதியில தான் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். நம்ம ஏன் ஆண்டவர் அந்த இரைச்சலின் நடுவில் இருந்து தனியா கொண்டு வாரார் அப்படி தெரியுமா? ஆண்டவருடைய சத்தம் இன்னது என்பதை நம்ம தெளிவாய் கேட்பதற்காக. அதனால ஆண்டவர் வந்து சில நேரத்தில் பாருங்க, நம்ம ஒரு கூட்டத்திலேயே இருந்துட்டு இருப்போம், திடீர்னு நமக்கு ஒரு பலவீனத்தை போட்டு நம்மளை உட்கார வச்சிருவாரு. எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரே அவங்க எல்லாம் இருக்கும்போது என்னால இருக்க முடியல. இல்லை, நீ உட்கார்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அதனாலதான் நீங்க பாருங்க, ஒரு பெரிய மாஸ் கிரவுட் எலியாவை சுத்தி இருக்குது. ஆண்டவர் பார்த்தார், இவனை இப்ப தனியா கொண்டு வரணுமே, என்ன செய்ய? வார்த்தையை யார் வாயில போட்டா இவன் தனியா வருவான்? ஏசபேல் வாயில போடுவோம். ஓஹோ, நீங்க தான் பேச வைக்கிறதா ஆண்டவரே? ஏசபேல் பேசினால ஏசபேல் எலியாவை தேடி வந்ததாட்டு பைபிள்ல இருக்கா? இல்ல.
ஏன்னா இந்த மேட்ரை வேற யாரு சொன்னாலும் எலியா இப்ப தனியா வர மாட்டாரு. இப்ப எலியா தனியா வரணும்னா ஏசபேல் வாயை திறந்து ஏதாவது சொல்லணும். அன்னாள் தனியா வரணும்னா பெனினால் வாயை திறந்து ஏதாவது சொல்லணும். ஆமே. இந்த செய்தியை ஒருவேளை பெனினால் கேட்டிருந்தா, ஆண்டவரே உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சானா, என்ன 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 பார்த்தா உங்களுக்கு பாவமா தோணலையா? ஆமே. ஏசபேல் சொல்லிட்ட, நாளைக்கு இந்த நேரத்துக்கு நான் எலியாவை கொலை செய்ய போறேன், நான் பிராணனை வாங்க போறேன், அதோட முடிஞ்சு. நம்மால ஓடி போறாரு தனியா தனியா உட்கார்ந்துருது. இந்த தனிமையில எலியாவோடு ஆமே ஒரு வேலைக்காரனை முந்தின அதிகாரத்துல தானே சொல்லிட்டு இருப்பார், நீ போய் மேகம் தெரியுதா பாரு, மேகம் தெரியுதா பாருன்னு. இங்க ஒருத்தனும் இல்லை, தனிமை. எதுக்கு தெரியுமா? அவருடைய சத்தத்தை தெளிவா கேட்கணும். எதை குறித்து கேட்கணும்? உன் ஓட்டத்தை குறித்து கேட்கணும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இது கேட்கணும், இது கேட்கணும். ஆமா, இரைச்சல்கள் நடுவில் உன்னால சத்தம் கேட்க முடியாதுன்னு தான் கர்த்தர் உன்னை நயங்காட்டி தனியா இழுத்து கொண்டு போய். ஓ ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய சத்தம் இன்னது என்கிறது உனக்கு தெளிவாயிட்டுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் எலிசாலும் சேர்ந்துருவாங்க. ஆமே. இன்னைக்கு பாருங்க, யாக்கோபுக்கு தெரியணும் உன்னை குறித்த தேவ திட்டம். நீ யாக்கோபு இல்லடா, நீ யாரு தெரியுமா? இஸ்ரவேல்னு தெரியணுங்கிறதுக்காக யாபோக்காற்றின் கரையில தனியா கொண்டு உட்கார வச்சார். அப்படி உட்கார வைப்பதற்காகவே கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் தான் ஏசா. எலியாவுக்கு ஒரு ஏசபேல் என்றால் யாக்கோபுக்கு ஒரு ஏசா. உனக்கு கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார் என்பதை பார். ஆமே. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புற ஒரு ஏசபேலா இருக்கலாம், ஒரு ஏசாவா இருக்கலாம். அது உங்களை செப்பரேட் பண்ணுது அப்படின்னா, அது உங்களை தனியா கொண்டு உட்கார வைக்குதுன்னா, ரெடியாய்க்கோ. கர்த்தருடைய சத்தம் உன் காதுல கேட்கிற டைம். ஹalleluya. இந்த இடத்துல என்ன வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், கிளியர் வாய்ஸ் கேட்கிறாங்க, எந்த இரைச்சலும் இல்லாம தெளிவா. வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த போஜன பலத்தினாலே அவன் எழுந்து அறை கட்டி கொண்டு போறான். தெளிவான சத்தம், கர்த்தருடைய சத்தம். ஆமே. அடுத்து பாருங்க, ஒரு எதுக்கு இந்த தனிமை அப்படின்னா, மனுஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது என்பதற்காக. மனிதனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் செப்பரேட் பண்ணுவார். நம்ம ஃபோன் பண்ணி 4 பேர் எடுக்காம ஆக்குறதும் கர்த்தர் தான். இனியெல்லாம் ஆமேன் குறையும். அடுத்த 5 நிமிடங்கள் ஆமேன், நானே ஆமேன் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், எனக்கு நன்றாய் தெரியும். ஆமேன். ஒரு தேவ திட்டத்தை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளை எல்லா காரியத்துக்கும் மனிதனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனாலதான் உங்க போன்லாம் நிறைய பேர் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க கூப்பிட்டு மனிதர் எடுக்கவில்லை, ஆனாலும் உங்க போனுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான நாமே 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 நாமே. நம்ம எல்லாத்துக்குமே மனிதனை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னு வைங்களேன், ஹalleluya, ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் தாவீதை பாருங்க, தாவீது இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது யோனத்தான். ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது. ஆமே. ஆண்டவர் செப்பரேட் பண்ணிட்டார். அதாவது சவுலுக்கு இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த பேய் இழவும் போது தான். ஆமே. அது அவளுக்கு பேய் இழவிட்டு அப்படிம்பாங்க. அதாவது பேய் உள்ளதான் இருக்குது, அது என்ன ஆகிட்டு. சூப்பரா சொல்றீங்களே. ஆமா, இப்ப யாருக்கும் இளவலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, அது சவுலுக்கு பாருங்க, எப்போ இழகணும்னு ஆண்டவர் டிசைட் பண்றாரு பாத்தீங்களா? ஏன்னா ஒரு அடையாளத்தோட போவான். நான் போறேன், நான் எங்க அப்பாட்ட போய் பேசும்போது அவர் உன் மேல பட்சமா இருக்கிறாருன்னா நான் உனக்கு அதுக்கான சிக்னல் கொடுப்பேன், நீ வரலாம். இல்லை அப்படின்னா நீ போயிரு, நம்ம அதுக்கப்புறம் சேர்ந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோனத்தான் போகும்போது, மற்ற டைம் எல்லாம் சவுல் ஓகேவா இருப்பான். ஆனா இந்த டைம் அடையாளத்துக்காக போகும்போது, அதுவரை தாவீதுக்கு மேல ஈட்டி எறிஞ்சவர் இப்ப யார் மேல ஈட்டி எறிகிறான் தெரியுமா? பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா. இந்த டைம் தான் இவனுக்கு பேயணும். ஆமா, இந்த டைம் மட்டும் ஒருவேளை இல்லை, சரிம்மா அவனை கூட்டிட்டு அவன் பாவம் இல்லை. ஆண்டவர் அதே சவுல தான் தாவீதை டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ற ஒரு டைம் வந்த போது சவுல் தாவீதை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவா? என் மகனே, நீ நல்லா இருப்படா, நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ இப்படி. அப்போ ஆண்டவரால ஒரு இருதயத்தை கடினமாக்கவும் முடியும், ஒரு இருதயத்தை லகுவாக்கவும் முடியும். ஆமேன். என் தேவனுக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது.
உன்னை கொல்ல வருகிறவனச்சே உனக்கான வார்த்தையை சொல்ல வச்சுட்டு போக வைக்கிறவர். என் ஆண்டவரை மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது. ஆனா இந்த டைம்ல சவுல் இப்படி ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ரியாக்ட் பண்ணாதான் தாவீது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டான் தெரியுமா? யோனத்தான். அப்ப முந்தின நாள் யோனத்தான் கொடுத்த பிராமிஸை கேட்டுட்டு தாவீது ஒரு கோகைக்குள்ள அப்படி ஒளிச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். நாளைக்கு நல்ல செய்தியோட வருவான், நல்ல செய்தியோட வருவான். வரும்போது யோனத்தான் ஆமென். உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சு ஓன்னு ஒரு அழுறாங்க போறாங்க. அப்பதான் சொல்றாங்க, எனக்கு ஒத்தாசை பர்வதத்துல இருந்தெல்லாம் வராது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்துதான். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் எழும்பினாலும் எனக்கு ஒத்தாசை செய்யறதற்கு எனக்கு என் ஆண்டவர் தான் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது எதிர்ப்பு. கடந்த நாளில் இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை. ஆமென். அதாவது நம்ம மேல ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த திட்டத்துக்கு நம்ம உலக லாங்குவேஜில் கொடுக்கணும்னா கவர்ச்சி திட்டம். என்ன திட்டம்? ஆமாம், இன்னைக்கு நிறைய திட்டங்கள்லாம் கவர்ச்சி திட்டங்கள் எல்லாம் ஒரே. அவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 1000 கொடு, நம்ம 2000, இவர் எவ்வளோ 2000, நீ கூட 2500 போட்டு கடைசியில் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக தாங்க. நீங்கள் ஏன் தனித்தனியாக தாருங்க, சேர்ந்து நின்று மொத்தமாக தந்தா. இந்த கவர்ச்சி திட்டம் நம்ம மேலே இருக்கிற திட்டம் யாரை கவருகிறது தெரியுமா? பிசாசு. ஆமே. ஹல்லேலூயா. நம்ம அழகுல அவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறீங்களோ? அவன் இப்படி ஒரு அழகான்னு மயங்கிருப்பான், அப்படி மயங்கிருப்பான். ஆனா நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? பவுல் சொல்றார், நாங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டு, எப்பக்கம் ஏன் இந்த நெருக்கம் தெரியுமா? ஒரு பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் சத்துருவை கவருகிறது. எனவேதான் முகாந்தரம் இல்லாம சத்துருக்கள் எங்கெங்க இருந்தவங்க எழும்புறாங்க. நேற்று வரை நல்லா பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நேற்று வரை உங்க தோளில் கை போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க காலை தட்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஒரு தேவ திட்டம் என்பது அது ஒரு மனிதனுடைய திராணிக்கும், ஆமேன், அவன் யோசிப்பதற்கும் அப்பாற்பட்டது. தேவனால் கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு தடை வருமானால் பயப்படாதே. அந்த காரியம் மிக மிக வலிமையானது, மதிப்புக்குரியது. அதனுடைய அடையாளம் தான் உன் வாழ்க்கையில வருகிற தடை. ஆமென். சத்துரு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறான் தெரியுமா? எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் வருகிறது தெரியுமா? ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம், 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இகழ்ச்சி, நிந்தை பரியாசம். ஹல்லேலூயா. சிரிக்கிறான் சத்துரு. ஆமென். இந்த நிந்தை எதுக்கு தெரியுமா? ஒன்ன வீக் ஆக்குறதுக்கு. சத்துரு ட்ரை பண்ணுவான் முதல்ல நம்மளை வீக் ஆக்குறதுக்கு. அதுக்காக என்ன சொல்லுவானா, நீ என்னத்தை கட்டிட்டு இருக்கிற, இதுல ஒரு நரி வந்தா கூட கீழே விழுந்துரும், இதெல்லாம் நிக்காது. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்களுக்குன்னே சிலர் வருவாங்க. சொல்லுங்க, இப்படி படிச்சாலும் பாஸ் ஆகாது, முடிஞ்சது. அந்த பிள்ளைக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடும். இப்படி படிச்சாலும் பாஸ் ஆகாது. என்ன ப்ரிப்பேர் பண்ற? நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எப்போதுலேருந்து பண்ணுறேன்? இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சுட்டு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, இந்த 1 month கேப் இருக்குல்ல, நான் அதில் படிக்கலாம். 1 month தான். அங்கே ஒருத்தவங்க 2 வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க. 1 month படித்தா எக்ஸாமே நடந்திருக்காது. இப்போவே பெட்டர் லக், நெக்ஸ்ட் டைம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த தடவை ட்ரை பண்ணு, ஆனால் அடுத்த தடவை உனக்கு கண்டிப்பாக. ஆமாம். உடனே அவங்கள பார்த்து சன்பலாத்தின்னு கூடாதீங்க. ஆமாம். இப்படிதான் ஒரு காரியத்துக்கு போகும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இப்போ நீட்டு நடக்கிறது இல்லை, அடுத்த மாதம் நினைக்கிறேன். இப்போ இதுதான், இப்படியெல்லாம் படித்தாலும் தேராது. நிறைய அதெல்லாம் ஒரு நிறைய இப்படிதான் வீக். ஒரு தேவ வாக்குத்தத்தத்தை உடையவன், தேவ திட்டத்தை உடையவனை ஒரு வீக் ஆக்கணும். அதுதான் சத்துருவின் நோக்கம். உங்க லைஃப்ல நீங்க வீக் ஆகிறீங்கன்னா நீங்க அதை நினைச்சு சந்தோஷம் தான் படணும். என்ன படக்கூடாது தெரியுமா? ஏன்னா என் பலவீனத்துல அவருடைய பலன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, நிந்திக்கிறான், இகழுகிறான். அடுத்து அவன் என்ன பண்றான்னா கோபப்படுகிறான். 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செயல் அவங்களுக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா கோபத்தை உண்டாக்குறது. எதுக்கு? அப்போ முதல்ல வீக்காக்க பார்க்குறான், இது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சதும் கோபம் வருது. இந்த கோபம் எரிச்சல் அப்படி வருது. எதுக்கு அப்படின்னா இவன் பயந்து விட்டுறணும். இதுதான் எதிர்ப்புகள். கோபம், ஒருத்தங்க கோபம், ஐயோ நான் இதை செஞ்சா, நான் இதை பண்ணா. நிறைய பேர் பயந்தே ஜெபம் பண்ணாம இருக்கிறவங்க எத்தனை பேர்? பயந்தே தேவனுக்கான காரியத்துல கால் எடுத்து வைக்காம இருக்கிறவங்க எத்தனை பேர்? அவன் நெகமையா உறுதியா இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுடைய சீக்ரெட் பிளேஸ் அவன் அப்படி உருவாக்கி வைத்தது. இன்னைக்கு தேவன் உங்களை அந்த சீக்ரெட் பிளேஸ் தான் என்ன சொன்ன? தனிமை. ஆமென். சாரோ பர்த் பிளேஸ். ஆமென். தனிமை சீக்ரெட் பிளேஸ். சாரோ துக்கம் பிறப்பிடம், தனிமை ரகசிய இடம், உருவாக்குகிற இடம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இப்படி பார்க்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கை பயணம் தொடரும். இல்லைன்னா சூறை செடிக்கு கீழே நம்ம படுத்துருவோம். சூறை செடியை கர்த்தர் உண்டாக்க வைத்தது எதற்கு தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு அடுத்த ஒரு ஜேர்னிக்கான ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் தான் அந்த சூறை செடி கீழே. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, இனி ஓடு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், அவன் கோபத்தையும் எரிச்சலையும் அவன் உண்டாக்குகிறான். ஏன்னா இவன் பயந்து விட்டுறன்னு ஒண்ணு இல்ல. அடுத்து பாருங்க, மறைமுகமாக அவனை தாக்கும் திட்டத்தை போடுகிறான். நெகேமியா 4:11. மறைமுகமாக எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவில் அவர்களை கொண்டு போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். ரகசிய திட்டம். அவன் ரகசிய திட்டம் போடுறான். அவன் என்னத்தை தான் ரகசிய திட்டம் போட்டாலும் சர்வத்தை காண்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை பாருங்கள். 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். 10 விசை. ஆமென். சத்துரு போடுற திட்டம் மறுபடியும் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது தெரியுமா? தேவ திட்டம் உடையவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு விரோதமா ஒருத்தங்க ஒரு பிளான் போடுறது. ஆமென். கர்த்தருடைய திட்டத்தை நீங்க சுமக்கிறவங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மறைச்சு சில காரியத்தை சத்துரு உங்க குடும்பத்தினரை வச்சே செய்யணும்னு நினைப்பா. ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். வெளிப்படுத்துவார். அடுத்த வசனத்தை பாருங்கள். 13வது வசனம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாய் நிறுத்தினேன். ஆண்டவர் திட்டத்தை தெரிய வைக்கிறது எதற்கு தெரியுமா? நாம இன்னும் அலர்ட்டாக, நாம இன்னும் எச்சரிக்கையாய் இருப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 15வது வசனத்தை பாருங்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். என்னதுன்னு அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டம் உங்களுக்கு தெரிய வரும்போது தேவன் தெரியப்படுத்தினாரே, நீங்க எதுக்கு ரெடி ஆகணும்னா நீங்க ஜெபிக்க ரெடி ஆகணும். நீங்க போய் சண்டை போட போக கூடாது. அந்த ஆலோசனை அபத்தமாக்குறது யாரு? தேவன் அபத்தமாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெரியப்படுத்துறாருன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஆமென். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எரிச்சல் இருக்கு தெரியுமா? நிறைய பேர் எப்படி தெரியுமா காட்டுவாங்க? பார்வையிலே காட்டிடுவாங்க. அவங்க எரிஞ்சிட்டு போட்டு. அப்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளை அதில் ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க லைஃப்ல இருக்க நன்மை இப்படி ஒருத்தர் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே எந்த விதத்துல பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆமென். நீங்க கஷ்டத்திலே இருங்க. உங்களை சிலர் உங்க நிலைமை பார்த்து பரிதாபப்படுவாங்க. திடீர்னு வளர்ந்துருங்க. அந்த கான்டாக்டே உங்களுக்கு காணாம போயிடும். ஏன்னா எல்லா டைப்பையும் நம்ம பார்த்தாச்சு. அதனாலதான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா இறந்த போலாம் ஆண்டவர் நடத்துவார்னா, அதாவது என்ன அவங்க நினைச்சிட்டாங்கன்னா இந்த ஊழியனி ஆண்டவர் நடத்துவார்னு போட்டுன்னா எதுனாலும் நாங்க இருக்கிறோம். இப்ப எங்க இருக்கிறோன்னே தெரியல. திடீர்னு அப்படி ஆளை காணாது. அதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கும்போதெல்லாம் நல்லா சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, நீங்களாம் பெரிய ஆட்கள். ஆமாம், பெரிய ஆட்கள். டோருக்குள்ளே வர முடியல. நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆமாம், இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும்.
அப்படி ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ண கர்த்தர் அவன் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கினவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறைமுக திட்டம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா உள்ள இருந்தே வரக்கூடிய பிரச்சனை. நெகேமியா 4:10 மட்டும் வாசிங்க வேகமா. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரன் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அதாவது வெளியிருந்து பலவிதமான பிரச்சனை வருது, அதுல நின்னுட்டோம். ஆனா உள்ள இருந்தே மனசோர்வு. இதுக்கு நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், மனசோர்வு. அல்லது நம்ம கூடவே இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை. அவங்க தான் நேற்று என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. வேலை செய்ய தொடங்கும் போது இது நமக்கு தேவையா, நம்ம அந்த திராட்சை ரசத்தையும் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு போய் இருக்க வேண்டியதானே, இது தேவையா? உள்ள வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனை கொடுத்து. அதான் தாவீது சொல்றேன், எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தா நான் சகிச்சிருப்பேன். என் கூட அப்பம் பூசித்தான் பாருங்க, இந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, இதுதான் தேவ பிள்ளைய ரொம்ப பாதிக்கும். அதாவது வெளிப்பிரகாரமா திட்டம் போட்டு தேவன் அபத்தமாக்கிட்டார். அடுத்த பிரச்சனையே ஒருத்தனை எங்க வருதுன்னா உள்ள. உங்க லைஃப்ல நெகட்டிவ், எனக்கு நான் இப்படி பாசிட்டிவ் எக்ஸாம், நான் பாஸ் ஆயிர மாட்டேன் இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள திரும்ப வந்துட்டே இருக்குன்னா சத்துரு வேலை செய்யறான்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு இடம் கூடாது இருங்கள். ஆமென். சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். உங்க லைஃப்ல நேத்து வரை நல்ல பாசிட்டிவான ஒரு தாட் இருந்துச்சு, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் இதை எப்படியே செய்து முடிப்பார். ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு நெகட்டிவான எண்ணம் இருக்கிறது, நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்கிறது. இது நடக்காது, இது எனக்கு வாய்க்காது, எப்படி நான் வெட்கப்பட தான் போறேன், எப்படி எனக்கு தலைகுனி தான் வரப்போகுது, இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடியாது, இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்ட எண்ணத்தை நான் சுட்டரிக்கிறேன். ஆமென். நீங்க அதை சொல்லணும். ஏன்னா உங்களில் நற்கிரியை துவக்கினவர் அதை முடிவு பரியந்த நடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, திசை திருப்ப பண்ணுவார். நெகேமியா 6வது அதிகாரம் வீட்டில் போய் பாருங்க. அதுல ஒரு காரியம் என்னன்னா, நெகேமியாவை இன்வைட் பண்றான், வா நம்ம சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. அடுத்து என்ன தெரியுமா பண்ண பார்க்கிறான், ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து 6வது அதிகாரம் 10வது வசனத்துல செமாயா என்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னா, நெகேமியாட்ட சொல்றான், நீங்க வாங்க நம்ம தேவாலயத்தின் கதவை பூட்டி போடலாம், நீங்க வாங்க, இல்லைன்னா அவங்க கொன்னுருவாங்க, இது காரியம் நடக்காது அப்படி சொல்ல ஒரு தீர்க்க தரிசனம், பொய்யாய் தீர்க்க தரிசனம். ஒரு தேவ பிள்ளைய கடைசியில எங்க தெரியுமா பிடிக்க பார்ப்பான், இவனுக்கு விரோதமா திட்டம் போட்டு பார்த்தாச்சு, மனசோர்வையும் கொடுத்து பார்த்தாச்சு, எல்லாத்தையும் இவன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான், வேர்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். இவன் வார்த்தையை வச்சு நம்ம போய் சரி வார்த்தையை வச்சு அவன் அட்டாக் பண்ணும். ஒரு தீர்க்கதரிசி எப்படி, அவங்ககிட்ட கொஞ்சம் காசை கொடு, பேசு, என்ன பேசு. ஆண்டவர் ஒன்று காட்டினார். என்ன காட்டினார், வீடு பிரதிஷ்டை அன்னைக்கு உனக்கு அடக்க ஆராதனை போச்சா. அப்பதான் அலங்கம் கட்டி வாசல் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நாள் குறிக்கும் போது ஆண்டவர் ஒன்று காட்டினார். என்ன சில வீடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கை காட்டி சொல்ல முடியும், ஆனா வேண்டாம். சில வீடு பாருங்க மேலே கட்ட மாட்டாங்க. ஏன்னா யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம், மேலே கட்டுற அன்னைக்கு அதனால ஃபுல்லா சைடா கட்டிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நன்மையை தருவது அனுபவிப்பதற்காக, சுதந்தரிப்பதற்காக. நேத்து வராத தீர்க்கதரிசி இன்னைக்கு வாரான். ஒரு ஆவிக்குரியவனுக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை வேணும். இந்த தீர்க்கதரிசி நேத்து நல்லதான் பேசியிருப்பான், ஆனா இன்னைக்கு வந்துட்டு இல்ல அது வந்து முடிஞ்சு, நீங்க இதை பண்ணணும், நீங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க ஒரு 21 நாள் ஆமென் நீங்க இது இப்படி பண்ணி ஆகணும், அதுக்கு நாங்கள் என்ன செலவு பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இன்னைக்கு அநேக இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா, நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுனால.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒன்ன சொல்லி குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா உங்க மனைவி செய்வன வச்சிருக்கா, காலையில உப்புமா வச்சது இவருக்கு கண்ணுக்கு இப்படின்னா எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? எத்தனை குடும்பத்துல நல்ல வீடை கட்டி சமாதானமா உள்ள இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உன்னை காண்பிக்கிறார். என்ன காட்டுறார்? இப்படி உங்க சகோதரன் உங்களுக்கு விரோதமா. ஆமென். இப்படி எத்தனை குடும்பங்கள்ல பிரிவினை, எத்தனை பிரச்சனை, இப்படி எத்தனை பேரை விட்டு ஒதுங்கி எத்தனை காரியங்களை இழந்து வீடு அப்பதான் ஆசையா கட்டியிருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாரு இதை வித்துறணும். யாருக்கு? எனக்கு. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க வந்து இந்த இடத்தை வித்து அதை நீங்க சர்ச்சில் கொண்டு தர வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். இப்படி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? நம்ம பிரச்சனை பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம கிட்ட வருவாங்க. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன இதுவரை கொண்டு வந்துட்டார், அலங்கத்தை கட்டி முடிக்க வைக்கிறார். இப்படி நெருங்கும் போது இப்படி ஒரு சத்தம் வருதுன்னா, ஆனா நெகமியா பதறல. அப்ப நெகமியா ஒரு வேர்டு சொல்லுவாரு 11வது வசனத்துல, அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. எல்லாரும் அந்த வேர்டை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? பர்த் பிளேஸும் சீக்ரெட் பிளேஸும் உடையவன் லைஃப்ல ஆமென் பரத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் பாதிக்காது. உன் லைஃப்ல ஒரு பர்த் பிளேஸ் இருக்குமானா, உன் லைஃப்ல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குமானா, ஆண்டவரிடத்திலிருந்து வராத எந்த வார்த்தையும் உன்னை பாதிக்காது. ஹalleluya. மாறாக இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் 14வது வசனத்துல, என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும், ஆமே பயமுண்டாக பார்க்க ஒரு தேவப்புள்ள. அதனாலதான் ஒரு தேவப்புள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தெளிவார். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒண்ணு தந்திருக்கிறார். நீங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறீங்க. அலங்கம் வந்து ஓரளவுக்கு கட்டி முடிக்க போறாங்க. 1வது வசனம், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் கேட்டபோது, ஆமே வாசல்களுக்கு நான் இன்னும் கதவு போடாத இருக்கையில், அவ்வளவுதான், இனி முக்கியமான வேலை ரிபனை ஒட்டி கட் பண்ணணும், முடிஞ்சு. எத்தனை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, வீடு கட்டி முடிச்சாச்சு, பிரதிஷ்டைக்கு ஏதோ கேட்டிருப்பாங்க போல, அந்த வீட்டில் தங்க மாட்டீங்க நீங்க, இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீடு. ஆண்டவர் ஒரு நன்மையை தரும்போது, ஆண்டவரை வச்சு இந்த மாதிரி இது வந்து மற்ற மந்திரவாதிகளுக்கு இதுக்கு வித்தியாசமே. அதே நேரத்தில் நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆவியின் ஏவுதல்ல உந்தப்பட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒரு தேவன் எந்த தீர்க்கதரிசியும் கொண்டு ஒரு புருஷனை மனைவியும் பிரிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு புருஷனை மனைவியை விட்டு, மனைவியை புருஷனை விட்டு பிரிக்கிறதுக்கு காரணம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா, அந்த தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அல்லது யாரா இருந்தாலும் சரி, உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற நானா இருந்தாலும் சரி, ஆண்டவர் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து தான் கட்டுவா. ஹalleluya. ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்க, இது வந்து கடைசி தந்திரம் பிசாசின். எதிர்ப்புல வர எல்லா எதிர்ப்பையும் பார்த்தாச்சு, வெளியேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, உள்ளேந்து வருகிற எதிர்ப்பை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்து அதை விட்டுலாம் வரும்போது கடைசியில் இவன் எதை தான் நம்பி இருக்கிறான்? வார்த்தையை தான் நம்பி இருக்கிறான். வார்த்தையை அவனுக்கு அகேன்ஸ்டா. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவோம், முடிஞ்சு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசியை தூக்கு. அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே என்னை போன்ற ஒருவன். உங்களுக்கு எல்லாம் வெளியிருந்து கட்டுற நெகேமியாவை தான் தெரியும், ஆனா இந்த நெகேமியாவின் தனிமை உங்களுக்கு தெரியாது, இந்த நெகேமியாவின் துக்கம் உங்களுக்கு தெரியாது. நான் துக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார், நான் தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருந்தார். எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல ஒரு பர்த் பிளேஸ் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கிறது. இந்த அனுபவத்துல ஏன் நடத்துறாருன்னு தெரியுதா? இந்த அனுபவத்துல நடக்கிறவனை தான் ஏமாத்த முடியாது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவத்தில் ஒருவன் நடத்தப்படுகிறான் என்றால் நாளைக்கு அவனுக்குள்ள அந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை அவனை அறியாமலே அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். 100 ஸ்டெப் எடுத்து வச்சா ஜெயம். 99 ஸ்டெப்ல இருக்கும்போது வருகிற பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும். இது தேவன் உனக்கு தரல, இது ஆண்டவர் உனக்கு காண்பிக்கல, இது போய் இது நீ செஞ்சுட்டேன்னா இந்த அலங்கத்தை கெட்டுட்டேன்னா அவங்க ஒன்று கொண்டு போட்டுருவாங்க, இதோட முடிஞ்சது, இந்த அலங்கம் கெட்டுறதோட தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கெட்டுனா உன்னை கொண்டு போட்டுரும். இப்படி எத்தனை செய்திகள் வரும் தெரியுமா? எத்தனை ஒரு தேவ பிள்ளைக்கு தெளிவு இருக்கணும், ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். ஆமென். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் தீமை கிடையாது. ஆமென். திராட்சை ரசத்தை ஊத்துறவனை வச்சு அலங்கத்தை கட்ட வச்சு இத்தனை நாள் கொண்டு வந்திருக்கிறார்னா ஆமென், கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது ஆமென். ஆண்டவரே என்னை பயமுறுத்த பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்தருளும் என்று ஜெபித்த போது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே 14-15 அலங்கமானது. ஆமா, அப்படியே அவர் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே நெகேமியா மரித்தான் இருக்கா? இல்ல, கர்த்தர் ஏற்கனவே உரைத்தபடியே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். 16வது வசனத்துல ஆமென், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள். சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நெகேமியாவின் பயணம் சன்பலாத் தோபியா நினைச்சது போலவோ மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னது போலவோ முடியவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ ஆமென், இந்த துக்கத்தின் நடுவில் பிறப்பிக்கப்பட்ட தேவ திட்டம் தான் உன் வாழ்க்கையின் முடிவா இருக்க போகிறது. ஆமென். எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கிறது நினைத்து கலங்காதே. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்த வார்த்தை, இந்த நாளில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஆமென், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். நல்ல கையை தட்டி பாடுங்க. ஆமென். எனக்காக யாவையும் glory. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மாலாகாத காரியம் ரலபா துடரபா சந்தரபா ரபா லராதரா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகும் glory. ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா விசுவாசத்தோடு, வெள்ளம் போல் நிந்தை glory வீரன் நெகேமியா. ஆமென். திட நம்பிக்கை அவர் கிருபை இதுவரை நடத்தினாரே. இந்த பயணம் வெற்றியாய் முடியும் சகோதரா, வெற்றியாய் முடியும் சகோதரி. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சோர்ந்து போன உன் உள்ளத்தை கர்த்தர் திடப்படுத்துகிறார். வார்த்தையை புரட்டுகிற சத்துருவானவர் ஆமென், அநேக வார்த்தைகளை கொண்டு உன்னை பயமுறுத்துகிறானோ, கலங்காதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அலங்கம் கட்டி முடிக்கப்படும். இந்த கிரியை தேவ
வந்ததென்று யாவரும் கண்டு அறிந்து கொள்வார்கள். நல்ல கரங்களை சட்டி ஊனரவா கரவா ஷரபலபதரவா. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். ஒரே ஒரு ஜெபத்தை ஒரே ஒரு நிமிஷத்துல பண்ணி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆமென். சத்துருவின் திட்டத்தை அறிந்து செயல்பட வச்சிட்டார். உள்ளான மனுஷன் சோர்ந்து போகும்போதும் அதையும் தாண்ட வச்சிட்டார். ஆனா சில நேரத்துல இப்படிப்பட்ட சில கள்ள தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவரே என்னை முடக்குதேப்பா, எனக்கு அந்த தெளிவை தாங்க ஆண்டவரே. என்னை நோக்கி வருகிற வார்த்தைகளில் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எது என்றும் கர்த்தரிடத்திலிருந்து வராத வார்த்தை எது என்றும் அறியத்தக்க அந்த தெளிவை எனக்கு தாங்கப்பா. ஆமே, தெளிவை. ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலான் இருக்கும்போது எதை கையில் எடுத்தான் பாத்தீங்களா? தீர்க்க தரிசனத்தை கையில் எடுக்கிறான். சத்ருவானவன் இப்படிதான் வருவான். வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து எனக்கு பின்னாக போ, அப்பாலே போ சாத்தானே சொன்னார் பாத்தீங்களா? அந்த தெளிவு எனக்கு வேணும். நெகமியாவை போல என்னை போல ஒரு மனுஷன் இப்படி செய்வானா? இல்லை. ஏன்? என் வாழ்க்கையின் திட்டம் பிறப்பிக்கப்பட்டது துன்பத்தின் நடுவில். ஆமே, நான் உருவாக்கப்பட்டது தனிமையில். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பர்த் பிளேஸ் வச்சிருந்தா, எனக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருந்தா, இப்படிப்பட்ட என் வாழ்க்கைக்கு ஆமென் கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கினது உண்டானா அதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். அது நிச்சயம் நடக்கும். ஆமென். நன்றி ஆண்டவரே. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். உங்க கிருபையினால் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். நெகேமியாவின் பயணம் போல இருக்கிற எங்கள் பயணம் கர்த்தாவே, துக்கமானாலும் தனிமையானாலும் அதெல்லாம் எங்கள் நன்மைக்காக, அதெல்லாம் எங்களுக்கு நன்மையாக மாற்றுகிற தேவனே. அப்பா, துக்கத்தில் தேவ திட்டமும் தனிமையில் அதை நிறைவேற்றுவதற்கான கிருபையும் ஆண்டவர் நெகேமியாவுக்கு கொடுத்து எதிர்ப்புகளை தாண்டி காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினது போல துன்பத்தின் நடுவிலும் தனிமையிலும் வேதனையிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த தூரத்திலிருந்து வருகிற செய்தியை கேட்க பண்ணி விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணி இருக்கிறீர். காதினால் கேட்க பண்ணினதை கண்களினால் காண பண்ணி நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் கலிகூற பண்ணுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கரம் கூடவே இருக்கட்டும் ஆண்டவர். நெகேமியா 6:16 உங்களுடைய பிள்ளைகளுடைய சாட்சியாய் மாறுவதாக அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரோம். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுத்து உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே,
முழுதும் உமை தேடுதே ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உமை தேடுதே பள்ளமும் முன்னே தெரியுதே தெரிந்தும் விழுந்து விடுகிறேன் எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன் பள்ளமும் முன்னே தெரியுதே தெரிந்தும் விழுந்து விடுகிறேன் எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன் ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உமை தேடுதே ஒரு உறவே ஒரே உறவே இமை